அரைக்கோளத்தின் வலைபரப்பு அரைக்கோளத்தின் வலைபரப்பு அதன் ஆரத்தின் வர்க்கத்திற்கு எத்தனை மடங்கு? ஓகேவா? அதாவது அரைக்கோளத்தின் வலைபரப்பு வரணும்னா ஆரத்தின் வர்க்கத்தோடு எதை பெருக்கணும்? ஓகே, மடங்கு அப்படின்னா பெருக்கணும்னு அர்த்தம், அவ்வளவுதான்ப்பா. மடங்கு என்ன அர்த்தம்? பெருக்கணும். வர்க்கத்தின் அதாவது ஆரத்தின் வர்க்கத்தோடு எதை பெருக்குனா வலைபரப்பு வரும் கேட்கிறாங்க. ஓகே, இப்போ வலைபரப்பு ஃபார்முலா டூ பை ஆர் ஸ்கொயர். அப்போ டூ பை ஆர் ஸ்கொயர் வரணும் அப்படின்னா ஆரத்தின் வர்க்கம் அப்ப அது என்னது? ஆர் ஸ்கொயர். ஓகேவா? ஆரத்தின் வர்க்கம் எத்தனை மடங்கு அப்படின்னா பண்ணும் ஆர் ஸ்கொயர் எதை பெருக்கணும்? எதை பெருக்கணும் எனக்கு தெரியாதுன்னா எக்ஸ்னு வச்சுக்கலாம். கான்செப்ட் புரியுங்களா? அரைக்கோளத்தின் வலைபரப்பு ஃபார்முலா டூ பை ஆர் ஸ்கொயர். அப்ப இந்த டூ பை ஆர் ஸ்கொயர் வரணும் அப்படின்னா ஆரத்தின் வர்க்கத்தோடு எதை பெருக்கணும்? எத்தனை மடங்கு எதை பெருக்கணும் தான் சொல்றாங்க. அப்ப ஆர் ஸ்கொயர் எதை பெருக்கணும் பாருங்க. ஆர் ஸ்கொயருக்கு ஆர் ஸ்கொயர் கேன்சல். அப்ப எக்ஸ் மதிப்பு எனக்கு என்ன வரும்? 2π. 2π. அப்ப எக்ஸ் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 2π. அவ்வளவு. அப்ப நீங்க என்ன பண்ணும்? 2π தான் பெருக்கணும். சிம்பிள். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே சமப்படுத்துறோம். 2/r ஸ்கொயர் இங்க ஆர் ஸ்கொயர் இன்டு எக்ஸ். அப்ப எக்ஸ் மதிப்பு எவ்வளவு வரும்? 2π. ஓகேவா? ஆன்சர் முடிஞ்சு.